ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான முன்யா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், ஒரு பேய் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பிட்டு அப்படின்ற ஒரு சின்ன பையனுடைய பிளட் ரிலேட்டிவ் ஒருத்தர் சின்ன வயசில் இறந்து போயிடுறாருங்க. அது சாகக்கூடாத முறையில் இறந்து போயிடுறாரு. இப்படி அல்பாயுசில் இறந்து போனவருடைய ஆத்மா யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அவருடைய ஆத்மாவை அடைச்சி வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போன இந்த பிட்டுவை அந்த ஆத்மா பிடிச்சிக்குதுங்க. அவனை பின்தொடர ஆரம்பிக்குது. அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, காலகாலத்தில் இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம கடமையை முடிச்சிடலான்னு இந்த பையன் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அப்பதான் அந்த ஆத்மா ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு விட்டுருதுங்க. அது என்ன ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்ல இருந்து இவங்க செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை 1952 தொடங்குதுங்க. ஒரு சின்ன பையனை போட்டு அவங்க அம்மா பெரும்பாலும் அட்டி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனோட தங்கச்சி, அம்மா அம்மா அண்ணன் அடிக்காதம்மா, விட்டுருமா, பாவமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு அவங்க அம்மா இப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல முன்னி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகுதுங்க. அந்த பொண்ணை அவன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டா, அந்த பொண்ணோட வயசு என்ன, உன்னோட வயசு என்ன, அந்த பொண்ணை லவ் பண்ணுவியா அப்படின்னு பெரும்பாலே அடிக்க, இது வரைக்கும் அடிக்காதம்மா, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தவன் முன்னின்ற பொண்ணோட பேர் எடுத்த உடனே, ஆமா அவளை அப்படிதான் லவ் பண்ணுவேன், நீ என்ன பண்ணாலும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்கிறாங்க. இவன் லவ் பண்றதோட மட்டும் நிப்பாட்டிக்கலங்க. அந்த முன்னின்ற பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாப்பிளை சாப்பிட்ற சாப்பாட்டுல எலி மருந்து கலந்து வச்சிருக்காங்க. அதை நீ தான் பண்ணியாடா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா அந்த முட்டாள் துரதிர்ஷ்டவசமா பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இத்தனோடு இருந்துகிட்டு இவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உடனே அவங்க அப்பா சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் அவனை பிடிச்சி கொடுத்து உடனடியாக சேவிங் செரிமானியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனை தான் சொல்றாங்க போல. மொட்டை அடிச்சு காது குத்தி அந்த ஒரு ஃபங்க்ஷன் இவனுக்கு இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த முன்னி அப்படின்ற பொண்ணுக்கு வீட்டுல பார்க்கப்பட்ட மாப்பிளை கூட திருமணம் நடந்து முடிஞ்சு அந்த முன்னின்ற பொண்ணு மாப்பிளை வீட்டுக்கு கிளம்பி போயிருதுங்க. ராத்திரி இந்த ஊர்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் அவனோட தங்கச்சியை கூப்பிட்டுட்டு பீச் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. எங்கனா போயிட்டு இருக்கோம், கோவத்துல ஏதாவது வீட்டை காலி பண்ணிட்டு போறோமா என்ன அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அப்புறம் எங்கனா போறோம் அப்படின்னு கேட்க, சிட்டுக்குவாடி அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சிட்டுக்குவாடியா, அது ரொம்ப டேஞ்சரான இடமாச்சேனா, அந்த இடத்த பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயனா, திரும்ப போயிடலானா வானா அப்படிங்கும் போது, நீ எதுக்கு பயப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த சிட்டுக்குவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் விளக்கு பத்தி வச்சு உட்காந்து இவன் பாட்டுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னன்னா பண்ணிட்டு இருக்க நீயே அப்படின்னு தங்கச்சி கேட்க, உடனே அந்த பையன் ஒரு புக் எடுத்து காட்டுறான், பிளாக் மேஜிக். இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணி முன்னிய என்னோடதாக்க போறேன் அப்படின்னு சொல்ல, என்னன்னா உளறிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா தூக்கி போட்டு வானா போலாம் அப்படின்னு சொல்ல, நீ தான் உளறிக்கிட்டு இருக்க, எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும், இந்த ப்ராக்டிஸை ப்ராப்பரா பண்ணி முன்னிய என்னோடதாக்குவேன், முன்னி எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணனுக்கு பைத்தியம் கீது ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நீ இங்கேயே உட்காந்துட்டு இந்த பூஜையை பண்றதுக்கு அனிமலோட ஷிட்டு தேவைப்படுது, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது, என்னன்னா நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, போலானா வானா, சில்லித்தனமா பண்ணாதனா அப்படிங்கும் போது, 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிடுறான். தங்கச்சிக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, திடீர்னு இந்த பையன் ஒரு பெரிய சைஸ் பிளேடு, மொட்டை அடிப்பாங்க இல்லையா, அந்த பிளேடை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க தங்கச்சியை போட்டு தள்ளுறதுக்காக. பிளாக் மேஜிக் அப்படின்ற பேர்ல தன்னோட தங்கச்சியை நரபலி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல தங்கச்சி திரும்பி பார்த்து தள்ளி விட்டுறா. என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவனோட தங்கச்சினா, தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னையே கொல்ல பார்க்குற, உனக்கு என்னன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை நரபலி கொடுக்க போறேன், உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் முன்னியை ஓன் ஆக்க போறேன், எனக்கு முன்னி வேணும், முன்னி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அண்ணனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல அவன் கையில வச்சிருந்த கத்தி அவன் மேலேயே ஏறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவன் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்த தங்கச்சி பயந்து போய் உடனடியாக ஊருக்குள்ள ஓடி போய் அவங்க அம்மா அப்பா அப்புறம் ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்க்கும்போது இவன் அங்கேயே துடிதுடிச்சு இறந்து போறான். தங்கச்சியை கொல்ல நினைச்சு கடைசியில் அந்த கத்தி அவன் மேலேயே பட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரத்தை சுத்தி நூலெல்லாம் கட்டி ஏதோ ஒரு விசித்திரமான ரிச்சுவலை மேற்கொள்றாங்க. இது என்னன்னு இந்த பையனுடைய அம்மாக்கு புரியல. இறுதி சடங்கு அப்படின்னாலே நார்மலா இந்தந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம், நீங்க என்ன வித்தியாசமா ஒன்று பண்றீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, மொட்டை அடிச்சு பையன் 10 நாளுக்குள்ள இறந்து போயிருக்கான். இப்படி மொட்டை அடிச்சு 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போறவங்க நார்மலான ஒரு ஆத்மாவா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ராட்சசனா இருப்பாங்க. அவங்கனால அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஆபத்து தான்.
இந்த ஆத்மானால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா இப்படி ஒரு பூஜையை பண்ணணும் அப்படின்னு மரத்தை சுற்றி பூஜையை பண்ணி அந்த ஆத்மாவை இந்த மரத்தில் அடைச்சிட்டதா சொல்கிறாங்க. அப்புறம் 2 தலைமுறையாக யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலங்க இந்த ஆத்மானால. ஆனால் இந்த ஒரு ஏரியா ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சின்ன பையனுடைய தங்கச்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தங்கச்சியோட பேரு சீதாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 பசங்க. அதுல மூத்த பையனுடைய பையன் தான் பிட்டு அப்படின்ற நம்ம ஹீரோங்க. இந்த சீதா பாட்டியோட பேரன். இப்போ இவங்க சிட்டில இருக்கிறாங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த பிட்டு பாத்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். அங்க ஒரு நாய் இவனை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருந்திருக்குது. அதை பார்த்து இவன் பயந்துட்டான். அப்படி பயப்படும் போது இவனோட இமேஜினேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சுங்க. பெரிய சைஸ் மரம், கடல், காடு அப்படின்னு இந்த மாதிரியான டிஸ்டர்பிங் விஷுவல்ஸ் எல்லாம் இவனை வந்து பயமுறுத்துது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, இவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து இவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க தாத்தங்காரம் பண்ண சம்பவத்தை பற்றிலாம் யாரும் இது வரைக்கும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா இறந்துட்டாரு. ஹீரோடைய அம்மா அப்புறம் சீதா பாட்டி இவங்க 3 பேர் தான் ஒன்னா சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு அதை நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் அப்ளை பண்ணியிருக்காருங்க. அதுக்கு ஸ்காலர்ஷிப்போட இவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்குது. அதை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. உள்ளூருக்குள்ளேயே பிஸ்னஸ் செட்டப்பை ரெடி பண்ணிட்டோம், எனக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டு நீ பாரு, அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதெல்லாம் செட் ஆகாது, நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் அப்படியே அப்செட் ஆயிடுறாரு. அம்மா சொல்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடு அப்படின்ட்டு. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல, போ பாட்டி உனக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஒரு வீட்டுக்கு கிளம்புறாருங்க. சீதா பாட்டினா இவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ஆளு. இவங்க கிட்ட ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு அமெரிக்கன் ஸ்கூல்ல இருந்து ஸ்காலர்ஷிப்போட ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் என்னடா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடு கவலைப்படாத, உன்னோட அம்மா கிட்ட நான் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி வேண்டாம், அம்மாட்ட இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட அப்பா கூட இப்படி தாண்டா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிற, அப்பா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படிங்கும்போது, அது இல்லடா உன்னோடைய அப்பா உன்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா பயப்பட்டுக்கிட்டே இருப்பான், நான் தான் இடையில பூந்து எல்லாம் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோடைய அப்பா உன்னோட அம்மா கிட்ட காதலை சொல்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தான், நான் தான் போய் உன்னோட அப்பனோட காதலை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி 2 பேர்த்த சேர்த்து வச்சேன். அதே மாதிரி தான் நீயும் உன்னோட அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கணும்னா இப்படி பயப்படுற, அதனால தான் நான் உன்னோட அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவும் சாப்பிட்றதுக்காக வராங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏ பெலா வந்திருக்காடா, பெலா ஒன்றும் சும்மா வரல, கூடவே ஒரு ஃபாரின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாருங்க. ஆக்சுவலாக பெலா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பெலானா ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பெலா இங்கே வரும்போது ஒரு பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பையனை இவங்க லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபாரினர். இப்போ பெல்லா நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக நின்றுறாரு. அவரோட மண்டைக்குள்ளே அந்த இமேஜினேஷன் போயிட்டு இருக்குது. பிட்டு என்னடா ஆச்சு பிட்டு பிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பெல்லாவோடைய குரல் பேய் குரல் மாதிரி மாறுதுங்க. டக்குன்னு இவர் நார்மல் ஆயிடுறாரு. பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எல்லாமே இவரோட இமேஜினேஷன் தான். 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே சைஸாக அந்த இடத்துல இருந்து நழுவ பார்க்குறாருங்க. ஏன்னா ஹீரோக்கு பயமாக இருக்குது. இப்போ பெல்லா ஜும்பா டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி இவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நாங்களாம் கண்டிப்பாக வரோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் ஒரு சிங்குங்க. இவர் ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கிறாரு. இவரோட வேலைக்கு இவரோட திறமைக்கு யாருமே தீனி போடுற மாதிரி ப்ராஜெக்டை கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அப்படியே யாராவது கொடுத்தாலும் விலை அதிகம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராருங்க. அந்த டைம்ல ஹீரோடைய சித்தப்பா பொண்ணு ருக்கு வீடியோ காலில் வரான். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வை, நான் பேசணும் அப்படின்ட்டு அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ருக்கு கால் பண்ண விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பாக வருவல்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு, ஆனால் அம்மாவும் பாட்டியும் தான் நம்ம ஊர் பேரை சொன்னாலே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்களே, சரி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏண்டா இன்ட்ரோ பண்ணி வைக்க சொன்னலடா, என்னடா நீ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி அதை விடு, நம்ம பெல்லா இருக்கா இல்லையா, அவ ஜும்பா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறா, அந்த கிளாஸுக்கு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து நீட்டுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமா பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்ல, இது இந்த ப்ரொமோஷனல் வீடியோவை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ண போறியா, உனக்கு திறமை இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் அதுலயே பண்ணி வைக்காத, கொஞ்சம் பேசிக்கா இருந்தா போதும், அது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட் அப்செட் ஆயிட்டு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜும்பா கிளாஸோட ஓப்பனிங்ல இவங்க கலந்துக்கிறாங்க. போய் வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெல்லா மேல நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் பெல்லாக்கு தான் ஃபாரினர் பிடிச்சி போச்சு. அந்த ஃபாரினரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வச்சு பெல்லாக்கு ரிங்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ஹீரோக்கு அந்த இமேஜினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பெரிய சைஸ் மரம், அதுக்கிட்ட யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு விஷயம் ஹீரோவை கூப்பிடுற மாதிரியும், டக்குன்னு இவர் கண் முடிச்சு பார்த்தா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. பாட்டி எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்களுடைய அந்த வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ருக்குவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக. ருக்குவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அதாவது ஹீரோவுடைய சித்தப்பா. ஹீரோவுடைய சித்தப்பாக்கும்
ஹீரோடைய அம்மாக்கும் ஆகவே ஆகாதுங்க. 2 பேரும் அங்க வீட்ல உட்காந்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹீரோடைய சித்தப்பா கையில பாத்தீங்கன்னா அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, மகளுக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எவங்கூடயே நான் தென்னை மரத்து மேல ஏறி காட்டுறேன்னு சேலஞ்சை போட்டிருக்காருங்க. அந்த சேலஞ்சில் செருப்பு வலிக்கு கீழே விழுந்து கையில் அடிபட்டதா சொல்றாரு. செருப்பு வழுக்காம இருந்துருந்துச்சுன்னா நான் மேலே ஏறி வின் பண்ணியிருப்பேன். யாரோடைய சாபமோ செருப்பு வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோடைய அம்மா பார்த்தே சொல்றாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துடும் அப்படின்னு பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோடைய அம்மாவை நீ போய் கிச்சன்ல அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா முறைச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ ருக்கு கிட்ட நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் அப்படியே பீச் பக்கம் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்ப இங்க வந்துட்டு போலாம்ல பிட்டு அப்படின்னு ருக்கு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இப்பவே உன்னோட என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுனால தான் அம்மா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க, இல்லாட்டி இங்க வரதுக்கெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காட்டுப்பகுதியை பார்த்து ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோடைய மண்டையில அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகுது. அப்ப இது ஒரு அமானுஷமான வாய்ஸ், பிட்டு சிட்டுக்குவாடி சிட்டுக்குவாடி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த விஷுவல்ஸ்ல ஹீரோடைய அப்பா அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போய் விழுகிற மாதிரி எல்லாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு ஒரு நார்மல் ஆயிடுறாரு. ருக்கு கிட்ட என்னோட அப்பா பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த இடத்த பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தா டேஞ்சர்னு மட்டும் சொல்லுவாங்க, சரி வா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. அந்த சிட்டுக்குவாடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமானுஷமான இடத்த இவங்க தான் கைஸ் ஓன் பண்றாங்க. அந்த இடத்த சேல் பண்ணணும் அப்படின்னு சித்தப்பா சொல்றாரு. ஆனா பாட்டி அது சாபம் பெற்ற இடம், அந்த இடத்த சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாங்குறவங்களுக்கே அதை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கு என்ன கவலை அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க, அம்மாட்ட புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சித்தப்பா நம்ம ஹீரோடைய அம்மாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி ஒத்துக்க மாட்டான்றாங்க. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, ஆக்சுவலா இந்த இடத்த சேல் பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஃபர்ஸ்ட் அண்ணனோடது தான். இதுக்காக அப்படின்னா அவரோட பொண்டாட்டிக்கு பியூட்டி பார்லர் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. மட்டும் சைன் போறதுக்கு முன் வந்தீங்கல்ல, அப்பவும் அந்த இடம் சாபம் பெற்ற இடம் தான். ஆனா அண்ணன் என்ன சொன்னாரு, அந்த இடம் சாபம் பெறல, அந்த மரம் தான் சாபம் பெற்றிருக்கு, அந்த மரத்தை நான் எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கடைசியில அவர் இறந்தே போயிட்டாரு. அண்ணனோட சாவுக்கு காரணம் அண்ணி தான். ஏன்னா அண்ணன் அன்னிக்காக தான் இந்த இடத்த சேல் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்ட்டு எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோடைய அம்மா பக்கம் சித்தப்பா திருப்பி விடுறாருங்க. ஆக்சுவலா இவர் அந்த இடத்த சேல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாட்டி ஒத்துக்க மாட்டான்றாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பிட்டு இருக்காருங்க. ஹீரோ சித்தப்பா கிட்ட கேட்கிறாரு, என்னோட அப்பா எப்படி இறந்து போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்ப இது நாள் வரைக்கும் உங்க அப்பா எப்படி இறந்து போனாருன்னு உனக்கு தெரியாதா, இதை சொல்லாமே நீங்க மறைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சித்தப்பா இன்னும் பிரச்சனையை கிளப்புறாரு. ஹீரோடைய அப்பா இறந்து போனதுல மர்மமும் இருக்கு, அமானுஷமும் இருக்குது. பையனுக்கு பக்கம் வரும்போது இதை சொல்லலாம் அப்படின்ட்டு பொத்தி பொத்தி பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஆனா சித்தப்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறாரு. உங்க அப்பா அந்த இடத்த சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாபம் பெற்ற அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு. அங்க போனவர் தான் உயிரோட வரவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அழுதுட்டே வீட்டை விட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அப்ப கூட சித்தப்பா அவன் எங்க இருக்கான்னு பார்த்து ஸ்கூட்டரை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிட்டுக்குவாடி அப்படின்ற இடத்துல போயிட்டு அவங்க அப்பா இறந்ததற்கான மர்மத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தன்னந்தனியா அந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. ஆக்சுவலா இந்த இடம் தான் விஷுவலா ஹீரோடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துக்கே பயப்படாம வந்திருக்கிறாரு. பார்த்தா அந்த மரத்து மேல ஒரு அமானுஷமான உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. உனக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் உன்னை ஓன் பண்ணிக்க போறேன், உன்னை பலி கொடுத்து இந்த மரத்துல இருந்து நான் விடுதலையாக போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. கரெக்டா பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இவன் இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான்ட்டு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, பாட்டி மட்டும் தனியா இந்த மரத்துக்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, வெளியே வானா அந்த பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல விட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அமானுஷமான உருவம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த பாட்டியோட அண்ணங்காரன் தான் கைஸ் பேயா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் பிரம்ம ராட்சசன், நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி சொல்றாங்க, நீ பிரம்ம ராட்சசனும் கிடையாது, சக்தி வாய்ந்த பேயும் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன், ஒரு பொடிப்பைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பெரம்பால் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பெரம்பை எடுத்துட்டு வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பெரம்பால் அடிக்கிற வழியை அந்த பேய்னால தாங்கிக்க முடியல. லிட்டரலி அந்த பெரம்பை பார்த்து அந்த பேய் பயப்படுதுங்க. உடனடியா ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ஹீரோவை அந்த மரத்துக்குள்ள வேரோட சுருட்டி வச்சிருந்துச்சுங்க. இப்ப ஹீரோ எப்படியோ வெளியே வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு பீச் கிட்ட வந்துடுறாங்க. உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த பேயை உன் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன், அதனால நீ பயப்படாத, நம்மளோட பயம் இன்னொருத்தங்களுக்கு பலம், அதே சமயம் நம்மளுடைய தைரியம் இன்னொருத்தங்களுடைய பலவீனம், நீ தைரியமா இரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோடைய பாட்டியை சாவடிச்சிருதுங்க. அப்படியே ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டிக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குங்க. போலீஸ்காரங்க பாட்டி வழுக்கி விட்டு ஸ்டோன்ல விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா சித்தப்பா சொல்றாரு, முதல்ல என்னுடைய அண்ணனை கொண்டாங்க, இப்போ என்னோட அம்மாவையும் கொண்டுட்டாங்க, அடுத்து என் பொண்ணுக்கு இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்னு பேச நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு சுருன்னு கோவம் வந்துருது.
பண்ணுதுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுடா, வாடா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோவை கூப்பிட்டுட்டு பஸ் ஏறிடுறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ தான் பாட்டி இறந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. சித்தப்பாவை விடவே ஹீரோக்கு தானே தன்னோட பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அப்படியே பஸ்ஸில் அழுதுகிட்டே தூங்கிடுறாருங்க. நடுராத்திரியில் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்டி ஹீரோட அம்மா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் என்னை கிள்ளி வைக்கிறான் அப்படின்ட்டு. எது, என் பையன் உன்னை கிள்ளி வச்சானா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ இல்லைன்றாரு. சரி பின்னாடி போய் உட்கார்றா, யார் அவங்கள கிள்ளி வைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய சீட்டுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வருதுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த மரத்தில் இருந்த அந்த பேய் தாங்க. ஹீரோடைய பாட்டியை பலி கொடுத்து அந்த மரத்துலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. இனி நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்குது. ஹீரோ அப்படியே பயந்து கதறதுக்கு வரும்போது நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்குதுங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் அந்த பேயை பார்த்து பயந்து போய் இருக்கும்போது திடீர்னு அந்த பேய் காணாமல் போயிருதுங்க. சுற்றியும் புத்தியும் பார்க்குறாரு, அந்த பேயை காணும். அதுக்கப்புறம் இவங்க சிட்டியை ரீச் பண்ணுறாங்க, இவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. பாட்டியோட ப்ரெசன்ஸ் இருந்தால் அந்த வீட்டை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. பாட்டி எங்கள் கிச்சனில் நின்று இவர்கிட்ட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சது அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கவலையோட ரூம்குள்ளே போய் படுக்கிறாருங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியும் நடக்கவே இல்லை. ராத்திரி இவர் தூங்கிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா டோர் கிட்ட அந்த அமானுஷமான உருவம் இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ பயந்து பயந்து ஒளிய பார்க்குறாரு. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை அந்த பேய் என்ன சொல்லுது அப்படின்னா, போ நீ போய் முன்னியை கண்டுபிடி, இப்போவே கிளம்பு, முன்னியை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது. யார் அந்த முன்னி எதுக்காக இவர் கண்டுபிடிக்கணும்னு ஒன்றுமே புரியல. உடனே அது சொல்லுது, நான் மேரேஜ் பண்ணிக்கணும், முன்னியை கண்டுபிடி அப்படின்ட்டு. பெருசாக எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. இந்த 2 வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ணுதுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா வீட்டுக்குள்ளே இல்லை, ஃபோன் பேசிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இவர் ஓடி போய் ஒரு ஜன்னல் கிட்ட நின்றுறாரு. இப்போ அந்த பேய் வந்து இன்டெரக்டாக நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணுது. நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உன்னோட அம்மாவை கொன்றுவேன் அப்படின்னு சாம்பிள் காட்டுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் மேலே ஏறி நின்றுக்குது. கீழே அவங்க அம்மா நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டை கலட்டி அப்படியே கீழே போட்டுருது. ஹீரோடைய அம்மா கால் கிட்ட அந்த லைட்டு கீழே விழுந்து உடஞ்சு போகுதுங்க. அதை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ போ, முன்னியை கண்டுபிடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வையே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், முன்னி எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அடுத்த நாள் இவர் பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே பார்லருக்கு மேக்கப் போட வந்த பொண்ணோட குழந்தைய தூக்கிட்டு போய் கொல்ல பார்க்குதுங்க. இவர் உடனடியாக போய் தடுத்துறாரு. எல்லாரும் ஹீரோவை தப்பாக நினச்சிக்கிறாங்க, இவர் தான் குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஏதோ பண்ண பார்த்தாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சமாளிச்சா ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் இவரோட முதுகுல வந்து அது உட்காந்துக்குதுங்க. இந்த மாதிரி நீ போ, முன்னியை கண்டுபிடி அப்படின்ட்டு. யார் அந்த முன்னின்னு தெரியல, இந்த பேய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்க. அதனால இவர் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்துட்டு, என்னடா உன் பாட்டி இறந்ததுலேருந்து ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, பாட்டி இறந்தா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன், நான் போய் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படிங்கும்போது, இல்ல முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்ப, இப்போ என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, சரிடா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு உனக்கு ஏலியன் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ சட்டையை கழட்டி முதுகை காட்டுறாரு. முதுகில் ஒரு கை வச்சிருக்கு. என்னடா காயமாக இருக்குது, வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கும்போது, என்னை வந்து ஒரு பேய் அடிச்சிருச்சுடா, அந்த பேயோட பேர் முன்னியா, அது என்கிட்ட முன்னியை கண்டுபிடி அப்படின்னு தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குடா, 6 மணி ஆனால் என்கிட்ட வந்துடுதுடா அப்படின்னு சொல்ல, என்னடா வளரிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, உன்னால் அதை பார்க்க முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அது பேசுகிறது உன்னால் கேட்க முடியும், நல்லா கூர்மையாக கவனிச்சு கேளு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பேய் வந்துருச்சு அங்கே தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பேயே உன் கூட சேர்ந்து இந்த பள்ளி மூஞ்சனையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் போயிருது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக இது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல, பேசாமல் இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் ஓஜா கேம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஏபிசிடியை வச்சு ஓஜா கேம் விளையாடுறாங்க. ஒரு வேளை அந்த பேய்க்கு இங்கிலீஷ் தெரியாது போல, அதுக்கு ஸ்கூலுக்கே போல அப்படிங்கும்போது அந்த பேய்க்கு கோவம் வந்துருதுங்க. 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முன்னியை கண்டுபிடி, முன்னியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத தான் அந்த பேய் சொல்லுதே தவிர அதை தவிர வேற எந்த டீட்டெயிலுமே அது சொல்ல கிடையாது. ஆக்சுவலா முன்னி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாட்டி உயிரோட இருந்திருந்தா நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருந்து தான் இந்த பேய் வந்திருக்குது. நம்ம ருக்கு வில்லேஜ்ல தானே இருக்கிறா, அதனால ருக்குக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருக்குக்கு வீடியோ கால் பண்றாருங்க. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு பலன் பவுடர்லாம் போட்டு வந்துட்டு இப்போ வாதி இன்ட்ரோ பண்ணி வைடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ ருக்கு கிட்ட யார் இந்த முன்னி அப்படின்னு கேட்க, முன்னி அப்படின்றவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க தான், அவங்க கூட நமக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான், அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏண்டா பவுடர்லாம் போட்டு பலன்னு வந்தனேடா, இப்போ கூட இன்ட்ரோ பண்ணி வைக்கலையாடா அப்படின்னு சொல்ல, உனக்கு ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வர டைம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஃபோட்டோ வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஃபோட்டோவும் வருது, மாப்பிள்ளையும் வந்தாச்சு. அந்த ஃபோட்டோவில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது முன்னி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குதுங்க. அப்போதாங்க தெரிய வருது அந்த முன்னி வேற யாரும் கிடையாது,
காட்டுறது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பெல்லா இருக்கா இல்லையா, பெல்லாவுடைய பாட்டி தாங்க. அதான் நம்ம ஹீரோடைய பாட்டியும் பெல்லாவுடைய பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட நம்ம கேள்விப்பட்டோமே, அந்த பாட்டியை தாங்க அது கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்டா அந்த பேய்க்கு டேஸ்டே இல்லையாடா அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. எது எப்படியோ நம்ம கடமையை முடிச்சாச்சு, நம்மளே அந்த பேய் தொல்லை பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப கரெக்டா பெல்லா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாட் அ சர்ப்ரைஸ், வா உனக்காக ஒரு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டி இறந்து போன விஷயத்த என்னோட பாட்டி கிட்ட சொல்லிடாத, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவங்களே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பேய் ஹீரோக்கு பின்னாடி இருந்து பெல்லாவை பார்க்குதுங்க. தக்காளி அங்காதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்குது இந்த பேய். ஆக்சுவலா அந்த முன்னி அப்படின்றவங்க இளமையில இருக்கும்போது பார்க்க அப்படியே பெல்லா மாதிரியே இருப்பாங்க. அந்த பேய் வந்து சின்ன வயசுலேயே செத்து போச்சு இல்லையா, ஸோ அந்த உருவத்தில் தானே அதோட மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்போ பாட்டியாக இருக்கக்கூடிய முன்னியை அந்த பேய்க்கு பிடிக்கல, பெல்லாவை பிடிச்சி போயிருது. பெல்லாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலி பெல்லா நம்ம ஹீரோட ஆளு, ஹீரோக்கும் கிடைக்காம ஃபாரின் காரனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹீரோவே மன உளைச்சல் இருக்கிறாரு. இப்போ இந்த பேய் வந்து பெல்லாவை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஆனால் இந்த பேய் இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உங்களை கொன்றுவேன், இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுது. சரி, அந்த பேய் ஆசைப்படுற மாதிரி சும்மா நாச்சிக்கு இந்த பெல்லாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு விட்டுறலாம் அப்படின்னு இவங்க நினச்சா கூட அந்த பேய் ஒரு ப்ராசஸ் சொல்லுதுங்க. அந்த ப்ராசஸ் படி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பெல்லாவை அவங்க வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு வரணுமா. எந்த மரத்தில் வந்து இந்த பேயை சிறப்பிடிச்சு வச்சுருந்தாங்களோ அந்த மரத்து முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு பெல்லாவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 சேவலும் ஒன்னா சேர்ந்து சாந்தி அடையுமா. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா மர்டர் கேஸில் உள்ள போயிடுவோம், அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் சாமியாராக இருந்துட்டு இருக்கிறாரு. பேய் பிடிச்சவங்கள ஸ்டேஜுக்கு வர வச்சு இவர் ஏதோ மந்திரம் சொன்ன உடனே அந்த பேய் வந்து அவங்க உடம்ப விட்டு போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. லிட்டரலி அது ஒரு கான்செப்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாருங்க. இவரை பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்னு, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ இவரே உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலாக வயிற்று பொழப்புக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், பட் உண்மையிலேயே என்னால் பேயெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கும் என்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்றாரு. இருந்தாலும் இப்போ வந்திருக்கிற பேய் ஒரு ஹிந்து பேய், நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் சாமியார், எப்படி செட் ஆகும் அப்படிங்கும்போது மனுஷங்களுக்கு தான் இந்த ஜாதி மதம்லாம், பேய்களுக்கு அது கிடையவே கிடையாது, அதுங்களுக்கு நோக்கம் மட்டும்தான். என்னுடைய பேரு கூட எல்விஸ் கரீம் பிரபாகர் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த சாமியார் கண்டுபிடிச்சிடுறாருங்க இந்த பேயோட வேரியன்ட் முன்னியா அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை பற்றின கதையை நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அதாவது இந்த ஷேவிங் செருமானி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து 10 நாளைக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரம்ம ராட்சசனா உருவெடுத்து எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ரத்த வம்சாவளியில் வந்த யாரோ ஒருத்தங்களை அந்த பேய் தேர்ந்தெடுக்கும், அவங்க கண்களுக்கு மட்டும்தான் அந்த பேய் தெரியும், அவங்கள வச்சு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கும். மோஸ்ட்லி அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படும். கல்யாணம்னா சும்மாலாம் கிடையாது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடோடைய உடம்புக்குள்ள வந்துடும், அந்த ஆட்டுக்கூட அந்த ஆசைப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் 2 பேர்த்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும், 2 சோலும் ஒன்னா சேர்ந்து சாந்தி அடைஞ்சிரும். ஸோ இதைத்தான் அது எதிர்பார்க்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு சேம் டு சேம் அப்படியே இவனோட லைஃப்ல நடந்துட்டு இருக்குங்க, இப்போ சொல்யூஷன் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த சாமியார் சொல்றாரு அது சொன்ன மாதிரியே அது ஆசைப்படுற பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ணலான்னு வரும்போது அந்த பேயோட ஆத்மா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள வந்துடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேய் செத்து போயிடும், அதோட கதையே முடிஞ்சுது. இந்த ப்ராசஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரது உங்களோட பொறுப்புப்பா அப்படின்னு நம்ம சாமியார் சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லா கிட்ட போயிட்டு மாடல் ஷூட் எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊருக்கும் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஊருக்கு வந்த உடனே ஹீரோடைய சித்தப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க ருக்குவோட பாட்டி இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் ருக்குக்கு தான் சொந்தம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, ருக்கு சொல்லட்டும் நாங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கலான்னு ருக்கு சொல்லிடுவாங்க. அதனால் இவங்க இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பெல்லா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இந்த ஃபாரினருக்கும் எனக்கும் சண்டே ஆயிடுச்சு, டெம்பரரியாக பிரேக்கப் பண்ணியிருக்கோம், அவன் ட்ரீமை ஃபாலோ பண்ணுறான், ஆனால் என்னோட ட்ரீமை அவன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். ஆக்சுவலாக லவ்னால தான் அவன் வீட்டில் இருன்றான், பட் எனக்குன்னு ஆசை இருக்கு இல்லையா, அதனால் டெம்பரரியாக பிரேக்கப் பண்ணியிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃபாரினர் வந்து நம்ம ஹீரோனுக்கு திரும்ப ரிங்க மாட்டி விட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து சமாளிச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஜாலியாக பேசிட்டு கூட்டிகிட்டு போக அப்போ கரெக்டாக அந்த பேய் வந்து யாரா இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேய் பார்த்தீங்கன்னா
போய் அந்த ஃபாரினரோடைய காலை பிடிச்சி அப்படியே காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிருதுங்க. அதுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பேய் அவனை கண்ட இடத்துல கடிச்சு வச்சிருக்குதுங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த பேய் வந்து வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலனா அடுத்து நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோடைய ஃப்ரெண்டோட கண்ணுக்கு அந்த பேய் தெரியாது, சவுண்டை மட்டும் கேட்டு பயந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்போ அந்த பேய் ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ருக்கு வந்துடுறாங்க. ருக்கு அந்த பேயை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ருக்குவோட கண்ணுக்கு அந்த பேய் தெரியாதுன்னு பார்த்தா ருக்குவும் அந்த பேயோடைய பிளட் ரிலேட்டிவ் தானே, அதனால ருக்குவோட கண்ணுக்கும் தெரியுதுங்க. அதை பார்த்து கத்த உடனடியாக 2 பேரும் சமாளிச்சிடுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேய் தெரியல, ஹீரோக்கும் ருக்குக்கும் அந்த பேய் தெரியுது. இப்போ ருக்கு கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பிளானையும் சொல்லிடுறாங்க. இப்போ எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பெல்லாவை அந்த இடத்துக்கு கூட்டு போகணும். என்ன பண்ணலான்னு யோசிக்க, ஓகே இளநீல சரக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், போதையானதுக்கப்புறம் எப்படியாவது அந்த இடத்துக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க பக்காவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாமியாருக்கு ஃபோனை போட்டால் சாமியார், நான் சக்ஸஸ் பார்ட்டியில் இருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க, ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஆனால் அந்த பூஜையை பண்ணும்போது அந்த ஆட்டோட நெத்தியில் சிம்பிளை போடணும், அந்த சிம்பிளை மட்டும் சரியாக போடுங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு வார்ன் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு நம்ம பெல்லாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பெல்லா போதையில் அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே மந்திரமெல்லாம் போட்டு அந்த சிம்பிள்லாம் போட்டு அந்த பேயை ஆட்டோடைய உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த பேயும் செத்து போயிருன்னு சொல்லிட்டு ஆட்டை கொல்லலான்னு வரும்போது பெல்லா வந்து இது என் செல்லக்குட்டி ஆடு, இதை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துறாங்க. அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேய், அரே சாலே என்னையே கொல்ல பார்க்குறியாடா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா பெல்லாவோட உடம்புக்குள்ள வந்துருதுங்க. பெல்லாவோட ஆத்மா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள போயிருது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ அந்த பெல்லா உடம்புக்குள்ள பேய் இருக்குது இல்லையா, அப்படியே கொடூரமா எல்லாத்தையும் அட்டாக் பண்ண பார்க்குது. ஹீரோ சொல்றாரு அந்த ஆட்டை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க, ஏன்னா அந்த ஆட்டோட உடம்புல தான் பெல்லா இருக்கா அப்படின்ட்டு. அந்த ஆட்டை தூக்கிட்டு வர வழியிலேயே சித்தப்பாவும் சித்தப்பாவோட ஃப்ரெண்டும் ஆடு எங்களுது அப்படின்னு சண்டை போட்டு பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கும் போது பெல்லா பேய் அந்த இடத்துல வந்து எல்லாருமே பயமுறுத்த எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனடியாக நம்ம சாமியார் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுற்றியும் மந்திர வளையத்தை போட்டுவிட்டு இந்த வளையத்தை விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா செத்துருவ அப்படின்னு மிரட்ட அந்த பேய் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்குது. ருக்குவை அங்கே உட்காந்து பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் போய் ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எல்லோருமே கிளம்பிடுறாங்க. வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெல்லா வாய்ஸில் அழுவ நம்ம ருக்கு காப்பாத்துறேன்ட்டு போயிட்டு அந்த வளையத்தை களைச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பேய் மறுபடியும் ரிலீஸ் ஆகி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. குறிப்பாக நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்குது, என்னையே கொல்ல பார்த்தலடா அப்படின்ட்டு. அந்த டைமில் ஹீரோடைய சித்தப்பா வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படியோ பலதரப்பட்ட பிரச்சனையை தாண்டி அந்த ஆட்டையும் கண்டுபிடிச்சி உங்க மந்திரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணா பெல்லாவோடைய ஆத்மா பெல்லா உடம்புக்குள்ளேயே வந்துருது. அந்த பேயோடைய ஆத்மா அந்த ஆட்டோடைய உடம்புக்குள்ள போகும்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் கிராஸ் டாக் ஆகி ஹீரோடைய சித்தப்பா உடம்புக்குள்ள போயிருதுங்க. இன்னும் கொஞ்சம் பலசாலி ஆயிருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பெல்லாவை அந்த பேய் தூக்கிட்டு போயிருதுங்க. அதுவே போய் ரிச்சுவல் பண்ணி கல்யாணம் பண்ணி பெல்லாவை போட்டு தள்ளுறதுக்காக ஹீரோவா நல்லாவே அடிச்சு போட்டுருது. அப்போ அந்த இடத்துக்கு பாட்டியோட உருவம் வந்து பாட்டி அட்வைஸை சொல்லுது, நம்மளுடைய பயம் தான் அடுத்தவங்களுடைய பலம், என்னைக்குமே உன்னோட தைரியத்தை விட்டுறாத, நான் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட போறாருங்க. சும்மா போலங்க, கையில பெரம்பு எடுத்துட்டு போறாரு. இப்போ அவளை விடலானா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு ஹீரோ மிரட்ட, என்னையே மிரட்டுறியா, நான் யாருன்னு தெரியுமா, பிரம்ம ராட்சசன் அப்படின்னு அந்த பேய் சொல்லுதுங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீ பிரம்ம ராட்சசனும் கிடையாது, உனக்கு சக்தியும் கிடையாது, உன்னை இப்போ எப்படி நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன்னு பாடுறா புடிப்பாயிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரம்பாலையே அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ பாட்டி சொன்ன மாதிரி தான் இவருடைய தைரியம் தான் அதுக்கு பலவீனமாக மாறுது. இவர் திருப்பி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது பயப்பட ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த மரத்தில் சிம்பிளை போட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. உடனடியாக சித்தப்பாவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அந்த மரத்துக்குள்ளே போயிடுது. மரத்தை தீய வச்சு கொளுத்திடுறாங்க. பார்த்தா சித்தப்பா நார்மலாக இருப்பாருன்னு பார்த்தா சித்தப்பா நார்மல் ஆகலைங்க. அந்த மரத்தோட ஆத்மா சித்தப்பா உடம்புக்குள்ள வந்துருச்சு. நான் மரம், எனக்கு நிறைய தண்ணி வேணும், தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவர் இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்ட்டு இவங்க சிட்டிக்கு வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ தான் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய காதில் பெல்லா கிட்ட சொல்லிடுறாரு. என்னது அப்படின்னு ஷாக்காக, ஆக்சுவலாக லவ் யூனா நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக லவ் யூ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை ஜென்டலாக சொல்லி முடிச்சிருவாரு. சரி நான் ஃபாரின் போகிறேன், மறுபடியும் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பெல்லாவும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த இன்சிடென்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை நார்மலாக லீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்தை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய உள்ளுணர்வு தோணுதுங்க. அதாவது அடிக்கடி ஒரு ஹாலிசினேஷன் வந்து ஹீரோ பயமுறுத்துமே, டக்குன்னு இவர் மறைச்சு வச்சு அந்த பெரம்பை கையில் எடுக்கிறாரு, அந்த ஹாலிசினேஷன் போயிடுது. ஸோ இந்த படத்தின் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய பயம் அடுத்தவங்களுடைய பலவீனம், அதனால தைரியமாக இருங்க, எல்லாத்தையுமே எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படங்க. பட் இப்போதைக்கு ஹிந்தியில் தான் இருக்குது. பட் இந்த படத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்கிறாரு. கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் டப் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.